கொண்டு போன நேரம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சாயங்காலம் வந்து வீட்டில் இருந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரும்பவும் மறுபடியும் 2வது நேரம் அந்த வலி வந்தது. வலி வந்தால் என்னால் தாங்க முடியலை. பக்கத்தில் உள்ளவங்க உதவியோடு ஆஸ்பத்திரிக்கு போனதான் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்குன்ட்டாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்குங்கவுமே நான் இருதய ஆண்டவரை நினச்சிக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் டெஸ்ட்டுக்காக போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது, இருதய ஆண்டவரே, எனக்கு நைட்டுக்கெல்லாம் நீங்கள் இந்த இதில் இருந்து எனக்கு விடுதலை தந்தீங்கன்னா நான் சாட்சி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் டெஸ்ட் எடுத்து 2 கிட்னிக்கும் போய் எடுத்து பிளட்டும் எடுத்து பார்த்ததில் 2லையுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இருதய ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். ஆப்ரேஷன்லேருந்து எனக்கு விடுதலை கிடைத்ததுக்காக நன்றி. நான் வள்ளித்தமத்திலிருந்து வருகிறேன். எனக்கு 5 மக்கள், 3 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். அதில் கடைசி மகன் ஒரு நாள் மருந்தை குடித்து விட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தார். நம்ம சிவானி இறந்து விட்டான் என்று எனக்கு சொன்னார். நான் உடனே சிவமாலை எடுத்துக்கொண்டு உடனே முழங்கால் இருந்து நான் திரு ஆண்டவரை நாக்கி, ஆண்டவரே என் மகனை காப்பாற்றும், நான் என் கணவனைத்தான் இறந்து விட்டேன், என் மகன் 3 மகனும் 3 முத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி அவரிடம் நான் கதறிக்கொண்டு உடனே கூவி அழைத்து கொண்டேன் அவரை. அப்போது உடனே கடவுள் எனக்கு ஒரு டாக்டர் அங்கேருந்து வந்தார். அவர் வந்து இன்னொரு பையனுக்கு பார்ப்பதற்காக அவர் வந்தார். அப்போது அந்த மகனை பார்ப்பதற்கு அவனுக்கு உடனே கொண்டு போய் ஐஸ் வார்டில் கொண்டு அவனை சேர்த்து விட்டார்கள். என் மகனை வந்து அந்த இருதயம் ஆண்டவர் மாதிரியே அந்த டாக்டர் இருந்தார். அப்படியே நான் கூவி அலைந்து கொண்டு நான் அலறிக்கொண்டு சத்தம் போட்டு, ஆண்டவரே என் மகனை காப்பாற்றுங்க, இறந்த லாசரை எப்படி உயிர் எழுப்பினீரோ அப்படி என் மகனை எழுப்பி கொடுங்க, என் மகன் 3 மகன் முத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அலறிக்கொண்டு கத்தி கொண்டு நின்றேன். அப்போது அவர் ஆண்டவர் மாதிரியே வந்தார். இங்கிருந்து டாக்டர் வந்து உடனே வந்து, இல்லைங்கள் என்ன அந்த மகன் எங்கன்னு சொல்லி அந்த கேரளா பையன் அவன் ஐஸ் வார்டு கொண்டு போயாச்சு சார், இந்த மகனை பாருங்கள், ஐயோ 3 நாளாக நாங்கள் காப்பாற்றி கொண்டோம், இப்போது இறந்து போய்விட்டான், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அப்படின்னா, சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் என்று சொல்லி கையை கொண்டு வைத்தார். வைத்து ஒரு அழுத்து தான் என் மகன் நெஞ்சில் அழைத்தினார். என் மகன் உடனே உயிர் பிழைத்து விட்டான். உடனே அங்கே நின்ற சின்ன மகன் வந்து காப்பாற்றி கொண்டார் அந்த ஆண்டவர், திரு ஆண்டவர். என் பேர் மேரி அருணா. நான் எல்லிஸ் நகர் பங்குலேருந்து வரேன். கடந்த ஒரு காலமாக என்னால் மூச்சு விட முடியல, நுரையீரலில் சளி இருந்தனால மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சளி எடுத்தாங்க. அங்கேருந்து வந்து 15 நாளில் எனக்கு ஒரு கையில் ஒரு பருவு வந்துச்சு. என்னால் கை தூக்க முடியல. திருப்பி பெட்டில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. எங்கள் அம்மா ஆண்டவரோட கெஞ்சி மன்றாடி வேண்டி எனக்கு இப்போ அந்த அடுத்த மட்டும் வரும்போது நான் சாட்சி சொல்கிறேன்பான்னு வேண்டிட்டு வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன். இறுதி ஆண்டவருக்கு கொடி நன்றி. நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன். என் பையன் MCA முடிச்சுட்டு 2 வருஷமாக வேலை இல்லாமல் சென்னையிலே வேலை தேடிட்டு இருந்தான். கடந்த 9 மாதங்களாக முதல் வாரம் வெள்ளிக்கிழமை நான் வந்து ஜெபிச்சுட்டு போனேன். போன மாதம் 9வது வெள்ளிக்கிழமை நான் ஜெபிச்சுட்டு போன பிறகு மறுவாரமே வேலை கிடைத்ததற்கு இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. திரு ஆண்டவருக்கு கோடான நன்றி. இந்த மாதிரி போன ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சாட்சி சொல்லி வந்துருந்தப்போ என்னுடைய வலது காலில் பெருவிரலில் பெரிய, அதாவது சர்க்கரை வியாதி என்று இருக்குது. அந்த வியாதினால் இந்த புண்ணு உண்டாகி ஏறக்குறைய 2 மாதம் ஆறாமையே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே சாட்சி சொல்ல வந்தான்றதுக்கு அப்போ அன்னைக்கு கூட வாடை துருநாட்டம் அடைஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே சலமாக இருந்துக்கிட்டு வாடை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த அன்னைக்கு தான் வேண்டிக்கிட்டு போயிட்டு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்குள்ளே இந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக காஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. அப்போ 3 மாதம் நான் இடைவெளி விட்டு பார்த்தாச்சு, இந்த மாதிரி திருப்பி புண்ணு வருமா என்ன அப்படின்னு போட்டு நான் கடவுள்கிட்ட நல்ல நம்பிக்கையாக கண்ணீர் விட்டு வடித்ததுனால டாக்டரும் நீங்கள் தான், மருந்து மாத்திரை எல்லாமே நீங்கள் தான். அதனால் எனக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுத்ததுக்கு கோடான நன்றி. திரு ஆண்டவருக்கு கோடான நன்றி.